எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா, கிருத்திகா உதயநிதி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி தமிழகம் முழுக்கவே மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அவங்க நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் குறித்தும் த்ரிஷா குறித்தும் பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. கிருத்திகா உதயநிதி அவர்கள் கிழித்து எறிந்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட விஷயத்தை த்ரிஷா அவர்கள் குறித்தும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறித்தும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே பேசுகிற அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு கிருத்திகா உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, கடந்த ஒரு சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய த்ரிஷா அவர்கள் சுதந்திர தின விழாவிற்கு வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இந்த அளவுக்கு பரபரப்பானதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு ஒரு சில வாரத்திற்கு முன்னாடி சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க. சங்கீதா அவர்கள் டைவர்ஸை வாபஸ் வாங்கின உடனே பல பேர் என்ன நினச்சாங்கன்னா, நினச்ச ஒரே ஒரு கருத்து, முதலமைச்சர் விஜய் அவர்கள் சங்கீதா அவர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க, அதனால தான் சங்கீதா அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களோட சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நினச்சாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குரூப் மட்டும் இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. சங்கீதா அவர்கள் டைவர்ஸை வாபஸ் வாங்கினதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் இருக்குது. அவங்களுடைய பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் த்ரிஷா அவர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் லீகலாக சேரத்துக்கு நாம் ஒரு காரணமாக இருந்திருக்கூடாது. தன்னுடைய அழகான குடும்பத்தில் த்ரிஷா அவங்க உள்ள புந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே கிளச்சிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு பெண் என்னுடைய கணவரோட சேர்றதுக்கு நாமளே ஒரு லீகலாக சேரத்துக்கு காரணமாக இருந்திருக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்க ரொம்பவே தீர்க்ககரமாக எடுத்ததுனால மட்டும்தான் சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு அப்பயே ஒரு குரூப் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பல பேர் நம்பவே கிடையாது. கடைசியில் அந்த குரூப் சொன்னது இப்போ உண்மையாக இருக்குது. அந்த ஒரு விஷயம் எப்படி உண்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த சுதந்திர தின விழாவுக்கு ஒட்டுமொத்த குடும்பமே ஒரு ட்ரெஸ் கலர் கோடில் த்ரிஷாவும் முதலமைச்சர் விஜயோடைய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஒரே ட்ரெஸ் கோடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் நீங்கள் டைவர்ஸ் வாங்குமா இல்லை டைவர்ஸ் வாங்காமல் போ, இன்னும் எங்களுடைய குடும்பத்து பெண் த்ரிஷா அவர்கள் அப்படிங்கிற சொல்லாமல் இந்த நாட்டு மக்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் சொல்ல வராங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மிக பெருமளவுக்கு கான்ட்ரவர்சி ஆனிச்சு. எல்லா செலிபிரிட்டிஸும் எல்லா அரசியல்வாதிகளும் கேட்ட விஷயம் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எதனால் இப்படி பண்ணுறீங்க? த்ரிஷா அவர்களை நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான இடத்துக்கும் கூட்டிகிட்டு வரதுனால நீங்கள் மக்களுக்கு ஒரு தவறான வழி காட்டுறீங்க, அதை ஏன் பண்ணுறீங்க? சுதந்திர தின விழாவுக்கு த்ரிஷா வந்தால் த்ரிஷாவை பற்றி உலகமே பேசும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட கருத்தை எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இன்றைக்கி கிருத்திகா உதயநிதி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. அவங்க இப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கிருத்திகா உதயநிதியுடைய கணவரான உதயநிதி அவர்கள் மேடையில் ஒரு பேச்சு பேசுகிறாரு. கீழே ஒரு குறிப்பிட்ட நபர் த்ரிஷா அப்படின்னு கருத்தாரு. மேலே இருந்த உதயநிதி அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தண்ணி எங்கே வருதோ இல்லையோ அங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாரு. இது ஒரு மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. திமுக தொண்டர்கள் பெண்களாகட்டும், அதிமுக தொண்டர்கள் பெண்ணாகட்டும், டிவிகே தொண்டர்கள் எல்லாருமே பெண்கள் எல்லாருமே சொன்ன விஷயம் 1000 இருந்தாலும் உதயநிதி அவர்கள் சொன்னது ரொம்பவே மோசமான விஷயம். ஒரு பெண்ணை பார்த்து எப்படி இவங்க சொல்லலாம்? ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு நாளைக்கு சிஎம் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டு எப்படி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு வழக்கு பதிவு பண்ணப்பட்டு அவரை அரெஸ்ட் பண்ண போனாங்க. ஆனால் அங்கே அவருடைய மனைவியே அவர் பாத்ரூமில் இருக்கிறாரு, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கு தான் போலீஸ் ஒரு கமெண்ட் சொன்னாங்க, எங்க 3 மணி நேரம் பாத்ரூமில் என்னங்க பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டாங்க. அதுதான் மிக பெருமளவுக்கு ட்ரோல் ஆனிச்சு. அது சட்டசபை வரைக்குமே வந்துருந்துச்சு. சட்டசபையில் 3 மணி நேரம் பாத்ரூமில் இருந்த உதயநிதி அவர்கள் அப்படின்னு நான் சொல்லட்டான்னு சொல்லிட்டு டிவிக்கு அமைச்சர் ஒருத்தர் கிண்டல் பண்ணுறதெல்லாம் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போணுச்சு. அதன் பிறகு தான் இப்போ கிருத்திகா உதயநிதி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, என்னுடைய கணவர் பாத்ரூமில் இருக்காரு, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொன்னது நான் தான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட பெரிய மனசு இல்லாமல் சட்டசபையில் போய் பேசுகிறீங்களே, நீங்கள்லாம் யாருமே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண மாட்டீங்களா, பாத்ரூம் யூஸ் பண்ண மாட்டீங்களா? இதெல்லாம் சட்டசபையில் பேசுகிற பேச்சா? சங்கி அமைச்சர்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு நீங்கள் அரசியல் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஏன்னா இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்களே. இப்படி இருக்கிறப்ப உங்களுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சுதந்திர தின விழாவுக்கு த்ரிஷாவை கூட்டிகிட்டு வராங்க. 1000 தான் இது பர்சனலாக இருந்தாலும் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அது என்ன ரகசியம் அப்படிங்கிறது தெரியும். த்ரிஷாவை பற்றி தான் பேசுவாங்கன்னு தெரிஞ்சும் இப்படி பண்ணுறாரு. அதற்கு பாத்ரூமில் அவர் 2-3 மணி நேரம் இருந்தாருன்னு சொல்கிறது ஒன்றும் பெரிய அசிங்கம்லாம் கிடையாது. நீங்கள் பண்ணுறதா உண்மையில கேவலமான விஷயம் அப்படின்னு கிருத்திகா உதயநிதி அவர் சொன்னது மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. நேர்களே, கிருத்திகா உதயநிதி அவருடைய கருத்து சரின்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.